கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேர்ட் ஃபார் த வீக் என்கிற இந்த பகுதியிலே கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் உங்களை சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அநேக ஊழியக்காரங்கள் மூலமாய் கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசியிருக்கிறார். நிறைய வருஷம் வாக்குத்தத்த அட்டைகளை நிறைய நான் வாங்கியிருக்கிறேன். வாங்கின வார்த்தைகளெல்லாம் அப்படியே என் டைரியில் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் எதுவுமே நிறைவேறின மாதிரியே தெரியல, எல்லாமே அப்படியே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா? எரேமியா 33:14 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். வேதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை உங்களோட பேசியிருக்கலாம். ஆலயத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்கும்போது அங்கே தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உங்களுக்காய் பேசப்பட்டிருக்கலாம். அல்லது ஒரு பர்சனலாக ஒரு ஊழியக்காரர் உங்கள் மேல் தலையில் கை வைத்து ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் அவர் மூலமாக பேசியிருக்கலாம். இதெல்லாம் பேசப்பட்டிருக்கிற காலங்கள் என்று ஒன்று உண்டு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சீசனிலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாகவோ அல்லது உங்களோடு எப்படியாகிலும் தேவனுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக அல்லது அவர் செய்ய போகிற விஷயத்தை தீர்க்க தரிசனமாக, இதை நான் உனக்கு செய்கிறேன், இதை நான் உனக்கு பண்ணுவேன், இப்படி செய்வேன் அப்படின்னு உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை உங்களுக்கு பேசியிருக்கலாம். அப்படி பேசப்பட்ட வார்த்தை உடனே நிறைவேறுமா அப்படின்னா கிடையாது. ஆபிரகாமுடைய லைஃப்பில் பார்க்குற ஒரு உற்பவ காலகட்டத்தில் நான் உன்னிடத்தில் திரும்பி வரும்பொழுது நீ ஒரு குமாரனை அணைச்சு கொண்டு இருப்ப அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை அவருக்கு நோக்கி வந்திருக்கோம். அந்த தீர்க்க தரிசன வார்த்தை வந்த உடனே எதுவுமே மாறி இருக்காது. ஆனால் அந்த வார்த்தை எந்த காலகட்டத்தை சொல்லியிருக்குதோ அந்த காலகட்டத்தில் அந்த தீர்க்க தரிசன வார்த்தை முற்றிலுமாய் பரிபூர்ணமாய் அதை நிறைவேற ஆரம்பிக்கும். அதைத்தான் இந்த வசனத்தில் சொல்லப்படுது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். தேவன் தீர்க்க தரிசனமாக உங்களிடத்தில் பேசக்கூடிய நாட்கள் உண்டு, அதை நிறைவேற்றுகிறதற்கு ஒரு நாட்கள் உண்டு. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உங்களை குறித்து சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுவதற்கான நாட்களிலே, அந்த காலகட்டத்திலே, அந்த சீசனிலே உங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அந்த நாட்கள் நீண்ட காலமாய் அல்ல, வெகு சீக்கிரத்தில் அந்த வார்த்தைகள் உங்களை குறித்து சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுகிற ஒரு காலத்தில் நீங்கள் இப்பொழுது வந்திருக்கிறீங்க. 1 சாமுவேல் 3:19 சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன வார்த்தைகள், அவர் தான் அங்கே நியாயாதிபதி, ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் சொன்ன வார்த்தைகள், தேவனிடத்திலிருந்து பெற்று வந்த வார்த்தைகள், ஜனங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் எதுவும் நிறைவேறாமல் போகலை. அதுக்கு இந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க, எதுவுமே தரையில் விழுந்து போகலையாம். அந்த வசனங்கள் சொன்ன பிரகாரம், தேவனிடத்திலிருந்து வந்த பிரகாரம் 100% நிறைவேறினது. ஏசாயா 55:10 11 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதை முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். தேவன் தம்முடைய வார்த்தை குறித்து ஒரு ஷூரிட்டி கொடுக்குறாரு. தம்முடைய வார்த்தையை எதற்காக தீர்க்க தரிசனமாக பேசுகிறாரோ, எதற்காக சொல்லுகிறாரோ, அந்த வார்த்தை என்ன திட்டத்தோடு தேவன் சொன்னாரோ, எது நிறைவேறும்படி சொன்னாரோ அது 100% நிறைவேறினதற்கு பின்பாக தான் அவர் பக்கமே அது திரும்புமாவே. தேவன் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள், உங்களோடு பேசின வசனத்தின் மூலமாய் பேசின வார்த்தைகள் அனைத்தையும் நீங்கள் தொடுகிறதாய், பார்க்கிறதாய், உணர்கிறதாய் மாறப்போகிறது. வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே மாம்சமாக போகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென்.